குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கான்ட்ராசெப்ஷன். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். லாஸ்ட்டாக பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் ஃபேமிலி பிளானிங் பற்றி பார்த்தோம். ஃபேமிலி பிளானிங் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம தான், இந்தியாக்காரங்க. ஃபஸ்ட் கண்ட்ரியே நம்ம தான் வேர்ல்டு ஃபுல்லாக 1952 பண்ணோம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு இந்த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேமிலி பிளானிங்ன்ற ஒரு ப்ரோக்ராமை வந்து அவங்க லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணதில் சில மெத்தட்ஸை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதாவது நம்மளோட ஸ்லோகனே என்ன, ஸ்மால் ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலி. ஸோ அந்த மாதிரி ஸ்மால் ஃபேமிலியாக ஒவ்வொருத்தரும் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட கண்ட்ரி வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும். அப்படிங்கிறதுக்காக பாப்புலேஷனோட ஸ்ட்ரென்த்தை குறைக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, சில கான்ட்ராசெப்ஷன்ஸ் மெத்தட்ஸை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து மேரிட் கப்புள்ஸ்க்கு ஃபஸ்ட்டே அவங்க வந்து ஒரு நாலேஜுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அப்புறம் இல்லை ஒரு வீட்டில் 2 குழந்தை இருக்குன்னா அப்போ அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ப்ரெக்னென்சி இருக்க வேண்டாம், அதாவது சைல்ட் பர்த் எதுவும் வேண்டான்னு அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சில விஷயங்களை மெத்தட்ஸை சொல்லி வச்சுருக்காங்க, சரிங்களா? அப்படி பார்த்ததுல தான் இந்த கான்ட்ராசெப்ஷனை என்னென்ன மெத்தட்ஸ் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க எப்படிங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? கான்ட்ராசெப்ஷன் அப்படின்னா என்னென்னா தமிழில் கருத்தடை. கான்ட்ராசெப்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ், சரிங்களா? அதாவது சைல்ட் பர்த்தை கண்ட்ரோல் பண்ணுறது தான் கான்ட்ராசெப்ஷன். A number of techniques or methods have been developed to prevent pregnancies in women. அதாவது நிறைய டெக்னிக்ஸ் இவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அது வந்து கண்டினியூஸ் ப்ரெக்னென்சிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது யூஸ் ஆகுது, ஓகேங்களா? The devices used for contraception are called contraceptive devices. இந்த கான்ட்ராசெப்ஷனுக்கு யூஸ் ஆகக்கூடிய டிவைசஸை வந்து நம்ம கான்ட்ராசெப்டிவ் டிவைஸ்ன்னு சொல்கிறோம். அது என்னென்னு மெத்தட்ஸ் படிக்கும்போது நம்ம அதில் என்னென்ன டிவைசஸ் வருதுன்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா காமன் கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ் யூஸ்டு டு ப்ரிவென்ட் ப்ரெக்னென்சி ஆர் டிஸ்கஸ்ட். என்னென்ன காமன் மெத்தட்ஸ் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத அந்த மெத்தட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேரியர் மெத்தட்ஸ். பேரியர்னால் என்னென்னா தடை பண்ணுறது, சரிங்களா? அதாவது எந்த ஒரு பொருளோ ஏதாவது ஒன்று நம்ம தடை பண்ணி நிறுத்துகிறோம் இல்லையா, அதை தான் பேரியர் மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஹார்மோனல் மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸ் வந்துட்டு அந்த ப்ரெக்னன்சி அந்த ஹார்மோன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான டேப்லெட்ஸு ஏதோ ஒன்று கொடுத்து அதை வந்து ஹார்மோனை மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ராயூட்ரின் டிவைஸ்னால் சில டிவைசஸ் இருக்குது, அது யூட்ரஸ்லேயோ மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனையோ இல்லை ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனையோ கண்ட்ரோல் பண்ணுறது, சரிங்களா? அதாவது ப்ரிவெண்ட் பண்ணுறது, ப்ரெக்னென்சிக்கு ப்ரிவெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு டிவைசஸ், சரிங்களா? அதை வந்து இன்ட்ராயூட்ரின் டிவைசஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்தது சர்ஜிக்கல் மெத்தடு ஆப்ரேஷன் பண்ணி அந்த மாதிரி மெத்தட்ஸ்லேயே நம்ம வந்து ப்ரெக்னென்சியை ப்ரிவெண்ட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிறது பேரியர் மெத்தட்ஸ். பேரியர் மெத்தட்ஸில் என்ன பார்க்கலாம்? பேரியர் மெத்தட்ஸ்னால் என்னென்னா, அதாவது ஒரு ஃபர்டிலைசேஷன் நடக்கணுன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன நடக்குதுன்னா ஒரு ஸ்பெர்ம் வந்துட்டு ஒரு எக்கோட மீட் ஆகணும். அப்போ தான் ஸ்பெர்ம் நியூக்ளியஸும் எக் நியூக்ளியஸும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஜைகோட் ஃபார்ம் ஆகுது, சரிங்களா? இது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இந்த மீட் நடந்தால் தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ இந்த மீட் நடக்க விடாமல் பண்ணும்போது தான் அந்த பேரியர் தடை பண்ணுது, சரிங்களா? அந்த ஸ்பெர்மும் எக்கும் சந்திக்க விடாமல் தடை பண்ணுறது தான் என்னது பேரியர் மெத்தட்ஸ், சரிங்களா? பேரியர் மெத்தட்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க என்னென்னு பார்க்கலாம். திஸ் மெத்தட் ப்ரிவென்ட்ஸ் ஸ்பெர்ம்ஸ் ஃப்ரம் மீட்டிங் த ஓவம். திஸ் என்ட்ரி இன்டு த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இஸ் ப்ரிவெண்டட் பை பேரியர். அது சரிங்களா? ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டில் இந்த ஸ்பெர்ம் போய் அது எக்கோட ஃபியூஸ் ஆகணும் இல்லையா, அதை வந்து தடுக்கணும். அப்போ அந்த ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டில் ஸ்பெர்ம் போகாத அளவுக்கு தடை பண்ணுறது தான் பேரியர் மெத்தட்ஸ். அதுக்கு மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் சில மெத்தட்ஸ் இருக்குது, சில டிவைசஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஃபீமேல் இதில் சில டிவைஸ், அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் காண்டம். காண்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிவென்ட்ஸ் டெபாசிஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் in the vagina. Condoms are made of thin rubber or
லேட்டெக்ஸ் ஷீத். என்ன சொல்கிறாங்கன்னா காண்டம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் டெபாசிஷன் வெஜைனாவில் போய் ஸ்பெர்ம் வந்து என்ட்ரு ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த காண்டம் வந்து யூஸ் பண்ணப்படுது. அதாவது ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல போயிட்டு ஸ்பெர்ம் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த காண்டம் யூஸ் பண்ணப்படுது. அப்போது அது வந்து ஸ்பெர்ம் வந்து அதுலேருந்து வரக்கூடிய அதாவது மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்லேருந்து வரக்கூடிய செக்ரீஷனை அதை சேவ் பண்ணி அதை வந்து வெளியில் தள்ளிடுது. ஓகேங்களா, அதுக்கு தான் இந்த காண்டம் வந்து யூஸ் ஆகுது. காண்டம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் மேட் தின் ரப்பர் ஆர் லேட்டெக்ஸ் ஷீத். சரிங்களா, ரொம்ப தின்னான லப்பரில் லேட்டெக்ஸ் ஷீத். சரிங்களா, அதோட ஷீத் அந்த லேட்டெக்ஸ் ஷீத்துன்னு சொல்கிறோம். காண்டம் ஆல்சோ ப்ரொடெக்ட் against sexually transmitted diseases. இது இன்னொன்று என்ன பண்ணுது, அதாவது பாலியல் நோய் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த செக்ஷுவலி டிசீசஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணாது, அதாவது ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு இன்ஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த காண்டம் யூஸ் ஆகுது. லைக் சிபிலிஸ், எய்ட்ஸ் இந்த மாதிரியான ஒரு செக்ஷுவல் டிசீஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காண்டம் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஆக்சுவலாக இந்த டெஸ்டிஸில் வந்துட்டு செக்ரீஷன் நடந்து இந்த ட்ராக் வழியாக உங்களுக்கு வந்துட்டு நிறையா மியூக்கஸஸ் லிக்விட்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகும். அது வந்து பார்த்திங்க அதில் வந்து செமென்ஸ் வந்து அதாவது விந்தணுக்கள்னு சொல்லுவோம். அந்த செமென்ஸ் வந்து ஸ்டோரேஜ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பீனிஸ் வழியாக வெளியில் வரும். வெளியில் வந்து வெஜைனாவில் என்ட்ரி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த காண்டம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அந்த வெளியில் வர செக்ரேஷனை அதை வெளியில் எடுத்துடுறாங்க. ஓகேவா, மேற்கொண்டு அது வஜைனா அதாவது ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுக்குள்ளார என்ட்ரி ஆகாது. என்ட்ரி ஆனால் தானே எக்கும் ஸ்பெர்மும் மீட் ஆகும், ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ அது மீட் ஆகாமல் பண்ணுறதுக்காக தான் இந்த பேரியர் மெத்தடில் காண்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுக்கு. சரிங்களா, திஸ் இஸ் த காண்டம். இது வந்து லேட்டெக்ஸ் ஷீத், அதாவது ரொம்ப தின் ரப்பராக லேட்டெக்ஸ் ஷீத்துன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்லைட்டாக ரொம்ப தின்னாக இருக்கும், துணி மாதிரி தான் இருக்கும், ரொம்ப லைட்டாக இருக்கும், ரப்பரில் ஆனது. சரிங்களா, இது என்ன பண்ணுது, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், அதாவது செக்ஷுவல் டிசீசஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்மிட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது யூஸ் ஆகுது. லைக் சிப்லிஸ், எய்ட்ஸ் இந்த மாதிரியான செக்ஷுவல் டிசீஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் இந்த காண்டம் வந்து யூஸ் ஆகுது. புரிஞ்சுதா? இப்போ காண்டம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, ப்ரிவென்ட் ப்ரெக்னென்சி அப்படிங்கிறத தடுக்கிறதுக்காக இந்த காண்டம் வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுக்கு இது யூஸ் ஆகுது. சரிங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா டயஃப்ரம் சர்விக்கல் கேப். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜைனலுக்கு, அதாவது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் இதுக்கு ஆர்கனுக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வெஜைனல் டயஃப்ரம் ஃபிட்டிங் இன்டு த வெஜைனா ஆர் அ cervical cap fitting over the cervix. This prevents the entry of sperms into the uterus. இது என்ன பண்ணுது அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கனாக இருக்கக்கூடிய யுட்ரஸில் இது ஃபிக்ஸ் பண்ண அந்த சர்விக்ஸ் போகிற அந்த என்ட்ரி இப்போ வெஜைனல்லையும் அந்த சர்விக்ஸ் கேப்லேயும் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மேற்கொண்டு ஸ்பெர்ம் வந்து உள்ள என்ட்ரி ஆகாமல் இருக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும். பாருங்கள், இதுதான் வந்து டயஃப்ரம். சரிங்களா, இது டயஃப்ரம் அண்ட் இது சர்வைக்கல் கேப்பு. சரிங்களா, இது ரெண்டும் தான் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் இன்சர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இன்சர்ட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து உள்ளே போகிற ஸ்பெர்மை வந்து இது அதாவது தடை பண்ணும், பேரியர் பண்ணிடும். சரிங்களா, இப்போ பாருங்கள், இந்த டயஃப்ரம் அப்படிங்கிறது வந்து யுட்ரஸோட இந்த என்ட்ரன்ஸ் பார்ட்டில் பாருங்கள், இந்த வெஜைனலில் வந்துட்டு டயஃப்ரம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்போ வந்து ஸ்பெர்ம் வந்து உள்ளே என்ட்ரு ஆகாது. இல்லைன்னா இந்த சர்வைக்கல் கேப் வந்து இந்த இடத்துல வந்து போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்போ ஸ்பெர்ம் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறது முடியாது. ஸோ அதனால் என்ன ஆகுது, உங்களுக்கு அந்த பேரியர் வந்து கிடைக்குது. ஸோ ப்ரெக்னென்சிலேருந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியுது. ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹார்மோனல் மெத்தட்ஸ். சரிங்களா, ஹார்மோனல் மெத்தட்ஸில் என்ன வருது அப்படின்னா ஹார்மோனல் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் பில்ஸ் ஆர் டேப்லெட்ஸ். சில டேப்லெட்ஸ்னால அந்த ஹார்மோனில் வந்து அதாவது கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் அப்படின்னு சொல்லி இதாக கருத்தடை மாத்திரைகள் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ஹார்மோன் ஸ்டாப் இன்டர்ஃபியர் வித் ஓவுலேஷன் நடக்கிற அந்த ஸ்டேஜில் இந்த ஹார்மோன் வந்து டேப்லெட்ஸ் கொடுக்கும்போது அந்த ஓவுலேஷன் நடக்காமல் இருக்கிறதுக்கு இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். சரிங்களா, the release of egg from the ovary. அப்போ எக் வந்து ரிலீஸ் ஆகிட்டு ஓவுலேஷன் ஸ்டேஜில் அந்த ரிலீஸ் ஆகுது இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்து இந்த டேப்லெட்ஸ் கொடுக்கும்போது அதை வந்து தடை பண்ணும். இனி ஃபெர்டிலைசேஷன் எதுவும் நடக்காத அளவுக்கு தடை பண்ணும். சரிங்களா,
அதுதான் வந்து ஹார்மோனல் மெத்தட்ஸு, டேப்லெட்ஸ் கொடுத்து அதை வந்து நம்ம தடை பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ட்ராயூட்ரின் டிவைசஸ். The intrauterine devices IUD are contraceptive devices inserted into the uterus. There are two synthetic devices commonly used in Indian or Lipase loop and copper T. அதாவது இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து டி ஷேப்பில் இருக்குது. இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூட்ரஸில் இன்சர்ட் பண்ணி விடுவாங்க. யூட்ரஸில் இன்சர்ட் பண்ணும்போது இது வந்து ஒரு மேட் ஆஃப் காப்பர் அண்ட் பிளாஸ்டிக்கு, நான் இரிட்டேட், அதாவது இரிட்டன்ட், எந்த ஒரு யூட்ரஸில் எந்த ஒரு வேறு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நான் இரிட்டண்ட்டாக இருக்கும். சரிங்களா? திஸ் கேன் ரிமைன் ஃபார் அ பீரியட் ஆஃப் 3 years. இது எத்தனை வருஷத்துக்கு அங்கே ஃபிக்ஸ் ஆகிட்டு வச்சுட்டா 3 வருஷத்துக்கு இது யூஸ் ஆகும். திஸ் ரெடியூசஸ் த ஸ்பெர்ம் ஃபர்டிலைசேஷன்ஸ் கெப்பாசிட்டி அண்ட் ப்ரிவென்ட்ஸ் இம்ப்ளான்டேஷன். This also helps to give adequate time interval between pregnancies. என்ன அப்படின்னா இது வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுலேருந்து அதை ப்ரிவெண்ட் பண்ணும். ஏன்னா எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா யூட்ரஸ் வந்து எந்த ஃபாரின் மெட்டீரியல்ஸும் அதை வந்து அக்செப்ட் பண்ணாது. சரிங்களா? அதை வந்து வச்சுக்காது. ஐ மீன் என்ன சொல்கிறது, அதை வந்து வேறு எதுக்குமே யூஸ் ஆகாது. சரி இல்லையா? ஃபாரின் மெட்டீரியல்ஸ் போனால் அதை உடனே அதை ஏற்றுக்காது, வேறு எந்த சேஞ்சஸும் அங்கே நடக்காது இல்லையா? அப்படிங்கும்போது இதை கொடுக்கும்போது இது ஃபாரின் மெட்டீரியல் தானே, இந்த மெட்டல், அதாவது டி ஷேப்டு வந்து மெட்டல் வந்து உள்ளே என்ட்ரி ஆன உடனே அதை வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்காது. அதாவது எக்கோட ஸ்பெர்ம் சேரும்போது எக் வந்து அப்போ இம்ப்ளான்டேஷன் நடந்து யூட்ரஸில் ஃபிக்ஸ் ஆகி எல்லா ப்ராசஸும் நடக்கும். பட் இது ஃபாரின் மெட்டீரியல், ஸோ இதை அக்செப்ட் பண்ணிக்காது. அப்போ அது போய் ஃபிக்ஸ் ஆகிடும், வேறு எந்தையும் உள்ளே என்ட்ராக விடாது. சரிங்களா? அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டு என்ன நடக்குது, இம்ப்ளான்டேஷன் நடக்காது. சரிங்களா? இம்ப்ளான்டேஷன் நடக்காத போது உங்களுக்கு ப்ரெக்னென்சிங்கிறது அங்கே இருக்காது. அப்போது சிலர் வந்து ஒரு குழந்தைக்கும் ஒரு குழந்தைக்கும் 2வது குழந்தைக்கும் கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சோ இல்லை 5 வருஷம் கழிச்சோ செகண்ட் ப்ரெக்னென்சி இருக்குது அப்படின்னா வச்சுக்கலாம். அப்படிங்கும்போது இவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு மெத்தடு, பேரியர் மெத்தடு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இன்ட்ராயூட்ரின் டிவைசஸ். இந்த டிவைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிப்ஸ் லூப்புன்னு சொல்லுவோம், காப்பர் டீன்னு சொல்லுவோம். இதில் காப்பர் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து நான் இரிட்டன்ட். ஓகேங்களா? யூட்ரஸ் எந்த ஒரு டேமேஜும் பண்ணாது, அந்தளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 3 years வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 3 வருஷம் வரைக்கும் எந்த ஒரு ப்ரெக்னென்சியும் இருக்காது, ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இன்டர்வல், ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கும் இன்டர்வல் கொடுக்கறதுக்கும் இருக்குது. சரிங்களா? இது யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், இதுதான் இன்ட்ராயூட்ரின் டிவைஸ் வந்து உள்ளே என்ட்ரு பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? இதோ இந்த இது தெரியுதா? இது வந்து யூட்ரஸ் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கும், எந்த இம்ப்ளான்டேஷனும் இங்கே நடக்காது. ஸோ இது என்ன பண்ணும், 3 வருஷம் வரைக்கும் இது இங்கேயே ஃபிக்ஸ் ஆகிருக்கும். சரிங்களா? எந்த தொந்தரவும் இருக்காது, எந்த ஒரு ஸ்பெர்ம் டிரான்ஸ்மிஷன் நடக்காது, எக்கு டெவலப் ஆகாது, ஃபெர்டிலைஸ் ஆகாது. ஸோ அந்தளவுக்கு அது சேஃப்டியாக இருக்கும். ஓகேங்களா? புரிஞ்சதா? இதுதான் வந்துட்டு உங்களுக்கு 3rd மெத்தட். 4th மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா சர்ஜிக்கல் மெத்தட். சர்ஜிக்கல் மெத்தடில் பார்த்திங்க அப்படின்னா சர்ஜிக்கல் கான்ட்ரசெப்ஷன் ஆர் ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக்ஸ் ஆர் டெர்மினல் மெத்தட்ஸ் டு ப்ரிவெண்ட் எனி ப்ரெக்னென்சி. அதாவது மேற்கொண்டு தேவையில்லை, குழந்தைங்க போதும், 1 அல்லது 2ஓட நிறுத்திக்கலாம் அப்படிங்கிறவங்க பெர்மனெண்ட்டாக, டெர்மினல் அப்படின்னாவே என்னென்னா எண்டு, டெர்மினல்னு தெரியலையோ, எண்டு, ஒரு ப்ராசஸோட எண்டிங். ஸோ இந்த ப்ரெக்னென்சியோட எண்டிங் ஸ்டேஜ், அப்போ டெர்மினல்னால் கம்ப்ளீட் ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? பெர்மனெண்ட்டாக டெலிவரிங்கிறது, அதாவது ப்ரெக்னென்சிங்கிறது இருக்காது. அந்த அளவுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் இந்த சர்ஜிக்கல் மெத்தட். இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ப்ரொசீஜர் இன் மேல் வேசக்டாமி அண்ட் ஃபீமேலில் வந்து டியூபெக்டாமின்னு சொல்லுவாங்க. அதாவது லிகேஷன் ஆஃப் வாஸ் டிஃப்ரென்ஸ். அதாவது மேலில் பார்த்திங்க அப்படின்னா வாஸ் டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணுவாங்க, லிகேஷ்னால் கட் பண்ணுறது. நம்ம ஆல்ரெடி வந்து நீங்கள் பார்க்கலாம், லிகேஷன் வந்துன்னா கட்டிங். சரிங்களா? அந்த டியூபை வாஸ் டிஃப்ரென்ஸை கட் பண்ணி ஜாயின் பண்ண முடிச்சு போட்டு விட்ருவாங்க. சரிங்களா? ஐ மீன் கட் இட் அண்ட் ஜாயிண்ட். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன் ஃபீமேல்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ஃபீமேல்லையும் என்ன சொல்கிறாங்க, டியூபெக்டாமி, அதாவது லிகேஷன் ஆஃப் ஃபெலோப்பியன் டியூப். அதில் வாஸ் டிஃப்ரென்ஸை வந்து லிகேட் பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபெலோப்பியன் டியூப் அதே மாதிரி லிகேட் பண்ணுவாங்க. சரிங்களா? தீஸ் ஆர் மெத்தட்ஸ் ஆஃப் பெர்மனெண்ட் பர்த் கண்ட்ரோல். பெர்மனெண்ட்டாக இந்த பர்த் வந்து கண்ட்ரோல் ஆகிடும், இந்த சர்ஜிக்கல் மெத்தடில் கண்ட்ரோல் ஆகிடும். சரிங்களா? இது ஒன் ஆஃப் த மெத்தடு.
பாருங்கள் இதில் வாஸ் டிஃப்ரென்ஸ், அதாவது மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் இந்த வேசோக்டாமின்னு சொன்னாலே லிகேஷன் ஆஃப் வாஸ் டிஃப்ரென்ஸ், இதுதான் வாஸ் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? பாருங்கள் இவங்க வந்து இதை என்ன பண்ணியிருக்காங்க, வாஸ் டிஃப்ரென்ஸை டைட் அண்ட் கட்டு, அதாவது ரெண்டு பக்கமும் அப்படி நிறுத்திடுவாங்க, ஒரு கிளிப் மாதிரி போட்டு நிறுத்தி அதை கட் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க, இறுக்கி முடிச்சு மாதிரி போட்டுட்ருவாங்க. சரிங்களா? அதில் வந்து என்ன நடக்காது, எந்த ஒரு ப்ராசஸ், அதாவது ஸ்டெமன்ஸ் எதுவுமே வந்து டிரான்ஸ்மிட் ஆகாது. சரிங்களா? அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டுருவாங்க. சரிங்களா? இதுதான் வாசக்டாமி. ஏன்னா வாஸ் டிஃப்ரென்ஸில் அதை கட் பண்ணி அதை ஜாயின் பண்ணுறதுனால என்ன ஆகிடுது, அது வந்து அதோட டிரான்ஸ்மிஷன் வந்து கட் ஆகிடும். அதனால தான் இதை வாசக்டாமின்னு சொல்லி சொல்கிறோம். இதே பார்த்திங்க அப்படின்னா ஃபீமேல், இதில் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து வாஸ் டிஃப்ரென்ஸ் சொன்னோம் இல்லையா, இதில் ஃபெலோப்பியன் டியூப் தெரியும் இல்லையா, ஓவரியோட ஜாயிண்ட் ஆகிருக்கும். இந்த ஃபெலோப்பியன் டியூப் இதுதானே இங்கே நடக்கிற ப்ராசஸ். சரிங்களா? அப்போ அந்த ஃபெலோப்பியன் டியூப் என்ன பண்ணிடுவாங்க, அதே கிளிப் மாதிரி போட்டுட்டு டைப் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே முடிச்சு மாதிரி ரெண்டு பார்ட்டையும் என்ன பண்ணுவாங்க, முடிச்சு மாதிரி போட்டுவிட்ருவாங்க. ஸோ இதுலேயும் டிரான்ஸ்மிஷன் எதுவும் நடக்காது. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஸ்டேஜ் என்ன ஆகுது, உங்களுக்கு பெர்மனண்ட்டாக ப்ரெக்னென்சிங்கிறது இருக்காது, பர்த் கண்ட்ரோல் ஆகும். சரிங்களா? இது வந்து 4th மெத்தடு. ஓகேங்களா? இப்போ எல்லாமே புரிஞ்சிருக்கும். பேரியர் மெத்தடில் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அண்ட் ஹார்மோனல் மெத்தடில் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராயூட்ரைன் டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது யூட்ரஸில் வந்துட்டு இந்த டி-ஷேப் காப்பர் டி அப்படின்னு சொல்லுவோம், இதை யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ் வந்து ஒரு பர்டிகுலர் இன்டர்வலுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறது. சர்ஜிக்கல் மெத்தட் வந்து பர்மனண்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு சைல்டு பர்த் இல்லாமல் இருக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இதுதான் வந்து கான்ட்ராசெப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்த டாபிக் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், UTI, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது தான் இது. சரிங்களா? இதில் பார்த்திங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக நார்மலாக மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேர்த்துக்குமே உண்டு. பட் ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனில் ஃபீமேல்ஸ் தான் அதிகமாக இன்ஃபெக்ட் ஆகுறாங்க. மெனி டிசீசஸ் அஃபெக்ட் போத் உமன் அண்ட் மென், பட் அ ஃபியூ டிசீசஸ் அக்கர் அட் ஹையர் ஃப்ரீக்வன்சி இன் விமன். ஏன் இது வந்து விமென்ஸ்க்கு வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில காரணங்கள் இருக்குது. அதில் ரெண்டு விதமான ஃபர்ஸ்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதே பார்த்திங்க அப்படின்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். சரிங்களா? அதாவது யூரினரி ட்ராக் வழியாக இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்கள், இது வந்து உங்களுக்கு தெரியும் கிட்னியோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது என்னன்றது. சரிங்களா? இது வந்து எக்ஸ்கிரேட்டரி பார்ட்ஸ். இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 கிட்னி இருக்குது உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் இது வந்து யூரினரி ட்ராக்கு, இது பிளாடர், யூரித்ரா, இது யூரின் ஓப்பன். சரிங்களா? இந்த இது யூரின் ஓப்பன், யூரித்ரா, இது வந்து பார்ட்ஸ். ஓகேங்களா? இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எங்கேருந்து நடக்கும் அப்படின்னா இந்த யூரினரி ஓப்பன் இருக்கு இல்லையா, பாருங்கள் இந்த ஓப்பன் இருக்கு இல்லையா, இந்த ஓப்பன் வழியாக உங்களுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் உள்ளே போக வாய்ப்புகள் அதிகம். அப்போ யூரித்ரா வழியாக பிளேடரில் போகும், பிளேடர்லேருந்து இன்ஃபெக்ஷன் யூரிட்டரில் போகும், யூரிட்டரில் போயிட்டு டைரெக்டாக கிட்னி, ஒரு கிட்னியோ 2 கிட்னியோ ரெண்டுமே அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அங்கே பார்த்திங்க அப்படின்னா பிளட் வெசல்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பிளட் வெசல்ஸும் சேர்ந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ அது நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். சரிங்களா? இது வந்து நார்மலாக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் விமன் அண்ட் மென்னுக்கு 2 பேத்துக்குமே நடக்குது. இதில் வந்து அதிகப்படியாக யார் ரொம்ப ஹையர் ஃப்ரீக்வன்சி எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்கிட்ட இருக்குன்னா விமனில் தான் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மெம்பர்ஸ் அப்படின்னா 10ல் 8 விமென்ஸ்க்கு வந்து இன்ஃபெக்ட் ஆகுது இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன். அண்ட் தென் 10ல் 1 ஹியூமன் மேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 தான். ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா 8:1. அதாவது 10ல் 8 பெண்களுக்கு இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் அதிகபட்சம் வருது. அதை ஹையர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டாங்க. அந்த 10ல் ஒரே ஒரு ஆணுக்கு தான் இன்ஃபெக்ஷன் இருக்குது. பிகாஸ் ஏன் இந்த ரீசன் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னா ஆக்சுவலாக ஃபீமேல் வந்து ஃபீமேலோட எக்ஸ்க்ரீட்டரி அண்ட் ரீப்ரொடக்டிவ் எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிராயிங் பாருங்கள். Wait a minute.
இது வந்து யூரினரி ட்ராக் சரிங்களா, இந்த ஓப்பன். இது பார்த்திங்கன்னா வெஜைனல் ஓப்பனிங் சரிங்களா. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இது ஆனஸ் சரிங்களா. அப்போது இதில் பார்த்திங்க அப்படின்னா இது யூரினரி ட்ராக், யூரின் ஓப்பனிங் சரிங்களா, யூரினரி ட்ராக். இது வெஜைனல் ப்ளீடிங் நடக்கக்கூடிய ஓப்பனிங். இது வந்து ஆனஸ் சரிங்களா, எக்ஸ்க்ரீஷன் நடக்கிற அந்த அதாவது டைஜஸ்டிவ் பார்ட்ஸோட சேர்ந்தது. டைஜஷன் அன்டைஜஷன் ஃபுட்ஸு மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆனஸ் மூலிமா வெளியில் வருது சரிங்களா. அப்போது இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பக்கம் இல்லையா. அப்போது சீக்கிரமாக இது வந்து கிட்டக்க இருக்கிறதுனால சீக்கிரம் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள். பிகாஸ் ஆனஸ் வழியாகவும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நடக்கும், அண்ட் தென் யூரினரி ட்ராக் வழியாகவும் உங்களுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நடக்குது. அந்த யூரினரி ட்ராக்ல அந்த யூரினரி ஓப்பனில் இன்ஃபெக்ட் ஆகக்கூடிய பாக்டீரியல் வந்து வெஜைனல் வழியாகவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் வெஜைனல் ப்ளீடிங் அப்போ நடக்கக்கூடிய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் கூட யூரினரி ட்ராக் வழியாக உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா. ஸோ இது ஏன் அப்படின்னா ஏன் ஹியூமன் பீயிங்லேயே பார்த்தீங்க விமென்ஸ் தான் அதிகமாக இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனில் இன்ஃபெக்ட் ஆகுறாங்க, ஹையர் ஃப்ரீக்வன்சியாக இருக்காங்க அப்படின்னு காரணம் இதுதான் சரிங்களா. பிகாஸ் யூரினரி ஓப்பன் அண்ட் வெஜைனல் ஓப்பனிங் ஆனஸ் இது எல்லாமே ரொம்ப கிட்டக்க இருக்கும்போது இன்ஃபெக்ட் ஆகிற ஒரு பார்ட்ஸுமே இன்ஃபெக்ட் ஆகும்போது பக்கத்து பார்ட்ஸும் என்ன ஆகுது, இன்ஃபெக்ட் ஆகிடும் சீக்கிரம். ஸோ அவங்களது வந்து ஈஸியாக யூரினரி ட்ராக்லேயும் சரி யூரிட்டர்லேயும் சரி யூட்ரஸ்லேயும் சரி இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா. இதுதான் வந்து பிரச்சனை. இது பாருங்கள் என்னென்ன இன்ஃபெக்ஷன்ஸ் நடக்குது, எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா. பாருங்கள் நோட்ஸு. many diseases affect both women and men, but a few diseases occur at a higher frequency in women. Women are susceptible to UTI from the bacteria that are present on skin, rectum or vagina சரிங்களா. ஆக்சுவலாக ரெக்டம்ங்கிறது என்னன்னா அது டைஜஸ்டிவ் சிஸ்டம் நம்ம சொன்னோம் இல்லையா. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும், எப்படி டைஜஸ்டிவ் சிஸ்டம் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த குடல்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. இதில் இந்த இடம் வந்து ரெக்டம், கீழே வந்து ஆனஸ் இருக்கும் சரிங்களா. ரெக்டம்க்கு அடுத்து ஆனஸ் ஓகேங்களா, இப்படி இருக்கும் சரிங்களா. இன்டெஸ்டைன் அந்த ஃபார்மேஷன் இதில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இந்த பார்ட் வந்து ரெக்டம் சரிங்களா. கீழே இருக்கிறது ஆனஸ், ஆனல் பார்ட் ஓகேங்களா. சரி, இது வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஸ்கின்னு, ரெக்டம், வெஜைனா இது எல்லாமே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும் சரிங்களா. இன்ஃபெக்ஷன் ஆகும். This will enter the urethra before moving upwards. அப்போ யூரித்ரா என்ன, நம்ம இந்த பார்ட் பார்த்தோம் இல்லையா கிட்னியில் லாஸ்ட் எண்டிங் பிளாடருக்கு அடுத்தது இதுதான் யூரித்ரா. இந்த பார்ட் வந்து யூரித்ரா. இந்த யூரித்ரா வழியாக என்ன ஆகுது, இன்ஃபெக்ட் ஆகிடுது. இன்ஃபெக்ட் ஆகி கடைசியில் அது வந்து யூரினரி ட்ராக் பிளாடருக்கு போய் யூரினரி ட்ராக்குக்கு போய் யூரிட்டருக்கு போய் அது வந்து டைரெக்டாக இன்ஃபெக்ஷன் பண்ணிவிடும். இது வந்து கிட்னி அஃபெக்ட் ஆச்சுனாவே மேக்ஸிமம் வந்து இமீடியட்டாக நம்ம பார்க்கணும். இல்லை அப்படிங்கும்போது லீடிங் டு டெட் சரிங்களா. அப்போ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், சில நேரங்களில் இது ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம் யூரினரி இன்ஃபெக்ஷன். அதனால தான் மேக்ஸிமம் கேர்ள்ஸ் விமென்ஸ் எல்லாருமே ரொம்ப கேரிங் எடுத்துக்கணும். வெளியில் போகிறோம் அப்படின்னா அங்கே எல்லாம் கண்ட்ரோல்டாக இருக்கணும் அப்படின்றதுக்கு பாத்ரூம்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. அது வந்து என்ன ஆகும், மேற்கொண்டு வந்து நம்மளுடைய வேஸ்டேஜஸ் தான் யூரினாக வெளியில் போகுது. அந்த வேஸ்டேஜஸ் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அப்போ பிளேடர் என்ன ஆகும், இன்ஃபெக்ஷன் ஆகும். இன்ஃபெக்ஷன் ஆகணுன்னு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அங்கே வந்துடும். அப்போ அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் என்ன ஆகும், நமக்கு மேக்ஸிமம் யூரிட்டர் வழியாக கிட்னி அஃபெக்ட் பண்ணும். அண்ட் தென் வெஜினல் ஓப்பனிங் வழியாக என்ன போகும், யூட்ரஸ் முதற்கொண்டு இன்ஃபெக்ட் பண்ணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆனஸ் வழியாகவும் இன்ஃபெக்ஷன் நடக்கும். ஸோ நமக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கிறதுனால என்றைக்குமே வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கிறது நல்லது சரிங்களா. ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த டைப் என்ன சொல்கிறாங்க, என்னென்ன மாதிரி டிசீசஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிசீஸ் என்னென்னா சிஸ்டிட்டிஸ் ஆர் பிளாடர் இன்ஃபெக்ஷன். இதில் என்ன நடக்குது, பாக்டீரியா லாட்ஜ்டு இன் த urinary bladder thrive and multiply leading to inflammation.
இட் இஸ் மோஸ்ட் காமன் இன் த ஏஜ் குரூப் 20 to 50. அப்போ 20லேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இதில் ஒரு இன்ஃபெக்ஷன் நடக்குது. என்னென்னா பிளாடரில் இன்ஃபெக்ஷன் நடக்கும். இந்த பிளாடரில் இன்ஃபெக்ஷன் நடக்கிறது வந்து என்ன ஆகுது, பாக்டீரியா வந்து லார்ஜர் இன் த யூரினரி பிளாடர் அங்கே போயிட்டு இன்ஃபெக்ஷன் நடக்கும்போது அந்த அதான் நம்ம சொன்னோமே, நம்ம யூரின் வெளியில் ஏற்றல அப்படின்னா பிளாடர் ஃபுல் ஆகும்போது அது வேஸ்டேஜ். அப்போ வேஸ்டேஜ் எங்கும்போது அதில் ஈஸியாக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அங்கே வந்து பாக்டீரியா இருந்துச்சு அப்படின்னா அது பாக்டீரியா என்றைக்குமே வந்து சிங்கிளோட நிற்காது, அது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும், சீக்கிரம் மல்டிப்ளை ஆகும். அப்போ அது என்ன ஆகுது, லீடிங் இன்ஃப்ளமேஷன் மீன்ஸ் பிளாடர் வந்து வீங்கிக்கிட்டு அது வந்து வலி, இரிட்டேஷன்ஸ், எரிச்சல், யூரின் போகும்போது வலி, எரிச்சல் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது இந்த மாதிரியான கிட்னி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது கொடுத்துரும். சரிங்களா? அதனால் நார்மலாக நம்ம வந்து அந்தந்த டைம் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க அந்த டைமிங்க்கு அந்த சென்சேஷன் வந்த உடனே போயிட்டு யூரின் பாஸ் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? இந்த சிஸ்டிட்டிஸ் அப்படிங்கிறது என்னென்னா தமிழில் சிறுநீர் பை அலர்ஜி. அது பிளாடருங்கிறது என்ன, சிறுநீர் பை, அதில் வந்து அலர்ஜி ஏற்படும், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் அலர்ஜி ஏற்படும். சரிங்களா? அதுதான் சிறுநீர் பை அலர்ஜி, சிறுநீர் பை தொற்று அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது கிட்னி இன்ஃபெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா the bacteria can travel from the urinary bladder and upward to ureter. அப்போ பிளேடர்லேருந்து இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா வந்து என்ன ஆகுது, upward to ureter. சரிங்களா? ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய யூரிட்டர் வழியாக உள்ளே போயிடுது. அப்போ யூரிட்டர் வழியாக உள்ளே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஒன் ஆர் போத் கிட்னிஸ். ஒரு கிட்னி மட்டும் இன்ஃபெக்ட் ஆகலாம், இல்லை அப்படின்னா 2 கிட்னியுமே இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா it also infect the blood stream and leads to serious life threatening complications. சரிங்களா? காம்ப்ளிகேஷன்ஸ் கிட்னி இன்ஃபெக்ஷனால என்ன நடக்குது, கடைசியில் லைஃப் த்ரெட்னிங் அப்படின்னா டெட், லீடிங் டு டெட். சரிங்களா? அப்போ அந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நடக்கும். ஏன்னா அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் கிட்னி அதாவது பிளேடர்லேருந்து கிட்னி ஃபஸ்ட்டு யூரிட்ராவில் போயிட்டு இன்ஃபெக்ஷன் ஆகும். அண்ட் தென் அதில் இருந்துட்டு நேராக பிளேடருக்கு போயிடும், பிளேடர்லேருந்து யூரிட்டர் வழியாக கிட்னிக்கு போகும், கிட்னிலேருந்து அங்கே பிளட் வெசல்ஸ் இருக்குது, பிளட் வெசல்ஸ் மூலிமா டோட்டல் பாடி இன்ஃபெக்ஷன்ஸை கொண்டு வந்துடும். சரிங்களா? அதனால் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் நடக்கும். சில நேரங்களில் இந்த கிட்னி ப்ராப்ளம்னால இறந்து போக வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஏசிம்டமேட்டிக் பாக்டீரியூரியா. அதாவது the bacteria present in the urinary bladder which may not show any symptoms. அதாவது பாக்டீரியா ப்ரெசென்ட் ஆகிருக்கும் எங்கே, யூரினரி பிளாடரில், பட் எந்த சிம்டம்ஸும் காட்டாது. திடீர்னு சட்டைன்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா யூரின் போகாது, சடனாக அவங்களுக்கு யூரின் போகாது, அப்படியே ஸ்ட்ரக் ஆகிடும், என்னன்னு தெரியாது, ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்போது நல்லா தண்ணி குடித்தாலும் கூட யூரின் போகிறதுக்கு வாய்ப்பு, அப்போ உள்ள பார்த்தா இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ என்னென்னா நார்மலாக வந்து எரிச்சல், இரிட்டேஷன்ஸ் இருக்குன்னா அப்போ சம்திங் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிச்சிடலாம். பட் அந்த இதே காமிக்காது, சிம்டம்ஸே காமிக்காத அளவுக்கு பாக்டீரியாஸ் வந்து அந்த யூரினில் ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது யூரினரி பிளாடரில் அப்படி இருக்கும்போது அது கூட என்ன ஆகுது, ஒரு நாள் டிசீஸாக வெளியில் வந்து அதுவும் இன்ஃபெக்ஷன் நடக்கும். சரிங்களா? சரிங்க, இதை தான் ஏசிம்டமேட்டிக் பாக்டீரியூரியா அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து உங்களுக்கு என்ன நடக்குது, யூரினரி ட்ராக்ல நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். சரிங்களா? அதில் ஹையஸ்ட்டாக யாருக்கு நடக்குது, பெண்களுக்கு, அதாவது விமென்ஸ்க்கு, கேர்ள்ஸ்க்கு. சரிங்களா? ஓகே, இன்றைக்கி இந்த பார்ட்டோட முடிஞ்சது. அடுத்த கிளாஸில் பர்சனல் ஹைஜீனை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி ஹோம்ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கான்ட்ராசெப்ஷன் பார்த்தோம் இல்லையா, கான்ட்ராசெப்ஷனோட 4 மெத்தட்ஸையும் எழுதணும். அண்ட் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனில் அந்த டிசீசஸ் மட்டும் எழுதினா போதும். அதாவது சிஸ்டிட்டிஸ், கிட்னி இன்ஃபெக்ஷன், ஏசிம்டமேட்டிக் பாக்டீரியூரியா, இந்த 3 டிசீஸ் எப்படி, எதனால் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த 3ஐயும் எழுதிடுங்க. சரிங்களா? இந்த 3மே எழுதிட்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ராசெப்டிவ் டிவைசஸ் என்ன, மெத்தட்ஸ் என்ன அப்படின்னு அந்த 4 மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மெத்தட்ஸ் அப்படியே ஃபுல்லாக எழுதிடணும். சரிங்களா? இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகே, தேங்க்யூ.